வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு கடைசி கடைசி நாள் பிப்ரவரி 28, 2025. இன்னொரு 10 நிமிஷத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். எகெயின் அ கார்னேஜ் டே. கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் கொலாப்ஸு. ஸோ நிஃப்டி 50 கிட்டத்தட்ட ஒரு 1.9% ஆஸ் வி ஸ்பீக். 1.88% கிட்டத்தட்ட ஒரு 425 பாயிண்ட்ஸ் டவுனு. அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப்பு 2.5% டவுனு, கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்ஸ் டவுனு, அப்ராக்சிமேட்லி 13,845ங்கிற ரேஞ்சில் இருக்குது. 18,000க்கு மேலே இருந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் இவ்வளோ குறைஞ்சிருக்கு. நிஃப்டி மிட் கேப்பு எகெயின் அரௌண்ட் ஒரு 2.4% டவுனு, ஒரு 430 பாயிண்ட்ஸ் டவுனு. சிமிலர்லி சென்செக்ஸு 1.9% டவுனு, கிட்டத்தட்ட 1300-1400 பாயிண்ட் டவுனு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடந்த 6 மாதத்தில் நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 16% டவுன் ஆகிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப்பு 26% டவுன் ஆகிருக்கு. நிஃப்டி மிட் கேப்பு 22% டவுன் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய முக்கிய காரணங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் பட் அந்த நியூஸ் டெய்லி வரையில் மார்க்கெட் அதை அக்கார்டிங்லி டைஜஸ்ட் பண்ணுது. இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டு, யூஎஸ் மார்க்கெட்டு பயங்கர டவுனு. நஸ்டாக்கு more than 2.5% டவுனு, S&P 500 1.6% டவுனு. இது எல்லாமே டவுனு. மேஜர் ரீசன் ட்ரம்ப் மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து கனடா மெக்சிகோ மேலே போட்டிருந்த டரிஃப் கண்டினியூ ஆகும். 25% நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறோம். 1 மந்த் பாஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ மார்ச் 4லேருந்து வி வில் சார்ஜ் தட் அமௌண்ட். ஏன்னா அவங்க ட்ரக்கில் எதுவும் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் மார்க்கெட்டை யூஎஸில் ரேட்டில் பண்ணியிருக்கு, வேர்ல்டு ஓவர் ரேட்டில் பண்ணியிருக்கு. நாட் ஓன்லி தட், சைனா மேலே ஆல்ரெடி சைனாவிலேருந்து இம்போர்ட்ஸ் ஆகிற குட்ஸில் ஆல்ரெடி 10% டரிஃப் போட்டிருந்தாரு. இப்போ அனதர் அடிஷனல் 10%, ஸோ 20% அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா, சைனா போன்ற நாடுகள் உலகத்திலே 2வது பெரிய பொருளாதாரம். அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ ஏற்கனவே போட்ட 10%க்கு அவங்க ஆன்சர் பண்ணாங்க. இப்போ திருப்பி அனதர் 10%க்கு எகெயின் தே வில் ஆன்சர். ஸோ ரிட்டாலியேஷன் நடக்கும், ஃபைட்டிங் நடக்கும். யூரோப்பியன் யூனியன் மேலேயும் நாங்கள் 25% சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே அவர் இம்போர்ட்டுக்கு சார்ஜ் பண்ணால் நத்திங் ராங். பட் இது என்னென்னா, உலக அளவில் ஏற்றுமதியை குறைக்கும் டு அமெரிக்கா. தட் இஸ் நம்பர் 1. அதனால இந்தியா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகளில் அல்லது வேறு நாடுகளில் உள்ள மார்க்கெட்டுகள் டவுன் ஆகுது. ஏன்னா ஏற்றுமதி குறைஞ்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்குள்ளேயே பிரச்சனை உண்டாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பப்ளிக் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபெடரல் ரிசர்வ் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் பணவீக்கம் குறையிறதுனால இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைப்பாங்க. ஆனால் இது மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தே ஹவ் டு இன்க்ரீஸ் த ரேட். ஸோ எகைன் இட் வில் கோ சம் கிளாஷஸ் இன் த மார்க்கெட். டர்மாயில் ஆகும் யூஎஸ் மார்க்கெட்டு, அதை வச்சு வேர்ல்டு ஓவர். ஸோ இந்த அன்சர்டனிட்டி தான். இந்த அன்சர்டனிட்டி எந்த அளவு, எந்த செக்டாரை, எந்த நாடை பாதிக்கும் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகப்படலை. ஸோ எப்போவுமே அன்சர்டனிட்டி இருக்கையில் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும். தட்ஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இந்த கரெக்ஷன்லாம் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. பட் ஆஸ் அ கண்ட்ரி இந்தியா நம்ம வி ஆர் நாட் எக்ஸ்போர்ட்டிங் டூ மச் டு அமெரிக்கா. ஸோ எஸ், ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம யூரோப்பியன் யூனியன் மிச்ச இடங்களுக்கும் டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம நாட்டினுடைய சொந்தமான கன்சம்ஷன் இருக்குது. சைனாவாவது லோக்கல் கன்சம்ஷனும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஏற்றுமதி அதிகம் பண்ணுறாங்க. இந்தியாவில் நம்ம லோக்கல் கன்சம்ஷன் தான் அதிகம் ஏற்றுமதியை விட கம்பேரிட்டிவ்லி. ஸோ சைனா அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலை. ஸோ அதனால் நம்மளுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பு கம்பேரிட்டிவ்லி குறைவாக தான் இருக்கும். பட் ஹேவிங் செட் தட், இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பிப்ரவரியில் மட்டும் கிட்டத்தட்ட $6 billion, அப்ராக்சிமேட்லி ஒரு 47,000-48,000 கோடின்னு வச்சுங்க. பிப்ரவரியில் மட்டும் சேல் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாம் நம்ம டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு எல்லாரும் தான் அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு தங்களுடைய எஸ்ஐபி மூலம் எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது எஸ் ப்ளஸ் இந்தியாவில் உங்களுக்கு ஸ்மால் கேப், மிட் கேப் ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு, ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் இருந்துச்சு, ரிச் வேல்யூவேஷனில். ஸோ அது எல்லாமே கரெக்ஷன் ஆகணும். அதெல்லாம் தான் ஆகிட்டு இருக்குது ரைட் நவ். Having said that, India is a long-term bull story. ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் உள்ளது தான். சந்தையில் ஏற்ற இறக்கம் இருக்கும்.
டெஃபினட்டாக இது மாதிரியான லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்த சந்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கண்டினியூஸ் இறக்கத்தை பார்க்குது. ஸோ இட் மை டேக் சம் டைம் டு செட்டில் டவுன். ஹேவிங் செட் தட், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸு தே வில் பி ரிவார்டட் ஹேண்ட்சம்லி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். பட் இப்போ என்னென்னா இது போன்ற சமயங்களில் தான் அட்வைசர்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ சம்மன் டு கைட் யூ, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் டூ இட் யுவர் செல்ஃபாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பூரா இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பட் ஜென்ரலி ஐ வுட் சே தட் follow some advice. If you are very knowledgeable, okay, go ahead. But otherwise ஆப்பை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன் ஜென்ரல் தட் வில் மேக் யூ மோர் அன்ரெஸ்ட். ஸோ அந்த இஷ்யூலாம் உண்டாகும். பட் ஹேவிங் செட் தட், இந்தியா இஸ் அ லாங் டேர்ம் புல் ஸ்டோரி. ஸோ ஐ திங்க் brighter days are ahead. Sometime when இந்த carnage will stop அப்படிங்கிறது தெரியல. But sooner than later, hopefully, and then the brighter days, sunny days are ahead. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது 6 மாசமா 1 வருஷமா என்னங்கிறது தெரியல. Let us wait and see. As a long term investor, you need not worry. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.